Bernadine Emily Shepherd Tana ஹாப்பி பர்த்டே. மற்றும் விஜயகுமார் சகுந்தலா குடும்பத்தினரோடும் ஷர்மிளா பாத்திமா அவருடைய 43 பர்த்டே தங்களைங்க. ஹாப்பி பர்த்டே. மேரி சுஜாதா தன்னா ஹாப்பி பர்த்டே. மற்றும் செல்வகுமார் மிரியம் அவருடைய வெட்டிங் அனிவர்சரி. ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி. மற்றும் மரியா அந்தோசியா ராஜ் குடும்பத்தின் நிறுவலாகவும் எசேக்கியேல் வெஸ்பா அவருடைய ஃபர்ஸ்ட் பர்த்டே கொண்டு வந்திருக்காங்க. ஹாப்பி பர்த்டே. மற்றும் அந்துராஜுடைய குடும்பத்தின் நன்றிடுதலாகவும் மரித்த ஆந்தனி குரூஸ் ஆஞ்சலினா இறுதியநாதனுடைய ஆன்மாவுக்காக இந்த திருப்பலி கொடுக்கப்படுகின்றது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே சகோதர சகோதரே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரர்களே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் இறைவன் மீது இறக்க வைத்து நம் பாவனை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
பின்பு தங்களுக்குள் இதை குறித்து கலந்து பேசினார்கள். நாம் இந்த மனிதர்களை என்ன செய்யலாம்? ஏனென்றால் குறிப்பிடத்தக்க ஓர் அருமடையாளத்தை இவர்கள் செய்துள்ளார்கள். இது எருசலேமில் வாழும் அனைவருக்கும் தெரியும். இதை நாம் மறுக்க முடியாது. ஆகவே இச்செய்தி மேலும் மக்களிடையே பரவாமல் இருக்குமாறு இந்த இயேசுவை குறித்து யாரிடமும் பேசக்கூடாது என நாம் இவர்களை அச்சுறுத்தி வைப்போம் என்று கூறினார்கள். அதன் பின்பு தலைமை சங்கத்தார் அவர்களை அழைத்து இயேசுவை பற்றி எதுவும் பேசவோ கற்பிக்கவோ கூடாது என்று கண்டிப்பாக கட்டளையிட்டனர். அதற்கு பேதுருவும் யோவானும் மறுமொழியாக, உங்களுக்கு செவிசாய்ப்பதா கடவுளுக்கு செவிசாய்ப்பதா? இதில் கடவுள் பார்வையில் எது முறையானது என நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். என்ன ஆனாலும் நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எடுத்துரைக்காமல் இருக்க எங்களால் முடியாது என்றனர். அவர்களை தண்டிப்பதற்கு வேறு வழி கண்டுபிடிக்க முடியாததாலும் மக்களுக்கு அஞ்சியதாலும் தலைமை சங்கத்தார் அவர்களை மீண்டும் அச்சுறுத்தி விடுதலை செய்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவாக்கு நன்றி. பதிலடை பாடல் பல்லவி. ஆண்டவரே, என் மன்றாட்டை நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவரே, என் மன்றாட்டை நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவரே என் ஆற்றல், என் பாடல், என் மீட்பும் அவரே. நீதிமான்களின் கூடாரங்களில் வெற்றியின் மகிழ்ச்சி குரல் ஒலிக்கின்றது. ஆண்டவரது வலக்கை வலிமையாய் செயலாற்றி உள்ளது. ஆண்டவரே, என் மன்றாட்டை நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவரது வலக்கை உயர்ந்தோங்கி உள்ளது. ஆண்டவரது வலக்கை வலிமையாய் செயலாற்றி உள்ளது. கண்டித்தார், ஆண்டவர் என்னை கண்டித்தார், ஆனால் சாவுக்கு என்னை கையளிக்கவில்லை. ஆண்டவரே, என் மன்றாட்டை நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகின்றேன். நீதிமான்களின் செல்லும் வாயில்களை எனக்கு திறந்து விடுங்கள். அவற்றினுள் நுழைந்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். ஆண்டவரது வாயில் இதுவே, இது வழியாய் நீதிமான்களை நுழைவர். என் மன்றாட்டை நீர் கேட்டதால், எனக்கு நீர் வெற்றி அளித்ததால் உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவரே, என் மன்றாட்டை நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. வாரத்தின் முதல் நாள் காலையில் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அவர் மதலில் மாக்தலா மரியாவுக்கு தோன்றினார். அவரிடமிருந்துதான் அவர் 7 பேய்களை ஓட்டியிருந்தார். மரியா புறப்பட்டு சென்று இயேசுவோடு இருந்தவர்களிடம் இதை அறிவித்தார். அவர்கள் துயருற்று அழுது கொண்டிருந்தார்கள். அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் மரியா அவரை கண்டார் என்னும் கேட்டபோது அவர்கள் நம்பவில்லை. அதன் பிறகு அவர்கள் இருவர் வயல்வெளிக்கு
கடந்து சென்றபோது இயேசு அவர்களுக்கு வேற்று உறவில் தோன்றினார். அவர்கள் சென்று அதனை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்கள் சொன்னதையும் சீடர்கள் நம்பவில்லை. இறுதியாக 11 பந்தியில் அமர்ந்திருந்த பொழுது அவர்களுக்கு இயேசு தோன்றினார். உயிருடன் எழுப்பப்பட்ட தம்மை கண்டவர்கள் சொன்னதையும் நம்பாமல் அவர்கள் கடின உள்ளத்தோடு இருந்தமையால் அவர் அவர்களுடைய நம்பிக்கையுமே கண்டித்தார். இயேசு அவர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று உரைத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவர்களே, இன்று இங்கே திருப்பலி காண்பதற்கு நம்மெல்லாம் இங்கே வந்திருக்கோம். இந்த அழைப்பு நம்மளுக்கு கொடுத்தது யார்? நம்ம கொஞ்சம் டீப்பாக சிந்திச்சோம் அப்படின்னா, ஒருவேளை உங்களுக்கு உங்கள் பெற்றோர்கள் இந்த விசுவாசம் கொடுத்துருக்கலாம். உங்கள் பெற்றோர்களுக்கு யார் இந்த விசுவாசம் கொடுத்தது அப்படின்னு சொன்னால் வேறு யாரும் கொடுத்துருக்கலாம். சில பேர் ஒருத்தர் மேரேஜ் பண்ணுறதுனால கிறிஸ்டியனாக இருக்கலாம். சில பேர் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க மூலியமாக கோயிலுக்கு வந்து போயிட்டு இருந்து அது மூலியமாக கிறிஸ்தவனாக இருக்கலாம். சில பேர் தானாகவே, அதாவது கடவுள் மேலே நம்பிக்கை, கோயிலுக்கு போய் இல்லைங்கன்னா ஒரு வார்த்தை கேட்டோ, இல்லைங்கன்னா பைபிள் படித்தோ, இல்லைங்கன்னா யூடியூப்ல ஏதாவது பார்த்துட்டு அந்த மாதிரி ஒரு அனுபவத்தில் விசுவாசத்துக்கு வந்திருப்பாங்க. அப்போது இங்கே இருக்கிறவங்க அனைவருமே நம்ம ஒரிஜினலாக கிறிஸ்டின்ஸ் கிடையாது. கரெக்ட் தானே? யாரோ மூலியமாக நம்ம கிறிஸ்டின்ஸாக இருக்கோம். இது எப்படி, எதனால அப்படின்னா, என்னுடைய நற்செய்தியை இந்த மார்க் எழுதிய நற்செய்தியில் ரொம்ப தெளிவாக சொல்கிறது. இந்த கடைசி வார்த்தை பாருங்களேன். இயேசு அவர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று உரைத்தார். அதனால தான் நாம் இன்று கிறிஸ்தவராக இருக்கிறோம். இது கடவுள் கொடுத்த கட்டளை. அதாவது அவருடைய நற்செய்தி, அவருடைய இறை வார்த்தையை உலகத்தில் இருக்கும் அனைவருமே கடவுளுடைய வார்த்தை கேட்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். அதனால தான் இந்த நற்செய்தி நம்மளுக்கு இங்கே சேர்ந்திருக்கு. அதில் தான் நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். அப்படி என்றால் கடவுள் கடவுளுடைய வார்த்தையை உலகத்தில் இருக்கும் அனைவருமே கேட்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அப்போது ஒரு மனிதனாக இருக்க, நாம் கிறிஸ்தவர்களாக இருக்க, விசுவாசத்தில் இருப்பவர்கள் கடவுள் மேல் நம்பிக்கையோடு நம்ம இருக்க வேண்டும் அப்படின்ற இந்த நற்செய்தி நமக்கு சொல்கிறது. இன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு இந்த மாதள மக்களுக்கு மரியாதை காட்சி கொடுக்குறாங்க. கொடுத்த பிறகு அவர் ஓடி போய் சீடர்களுக்கு சொல்கிறாங்க, நான் ஆண்டவரை நான் பார்த்தேன், அவர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு. அவங்க போய் சொல்லும் பொழுது எல்லாருமே அழுதுட்டு இருக்காங்க, விசனமாக அழுதுட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க நம்பவில்லை அப்படின்னு சொல்லுகிறது. ரெண்டாவது 2 சீடர்கள் அந்த நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் அவங்களுக்கு காட்சி கொடுக்குறாரு. கொடுத்து அவங்களுக்கு அந்த விசுவாசத்தை தெரியப்படுத்துறாரு. அவங்களும் சீடர்கள் தான் மற்ற சீடர் சொல்லும் பொழுது அதுலேயும் அவங்க நம்ப மாட்டேன்றாங்க, அது உண்மையா இல்லையா. சில நேரத்தில் நம்முடைய விசுவாசம் எப்படி தான் இருக்கும், நம்ம எது நம்பணும் எது நம்பக்கூடாது அப்படின்ற ஒரு குழப்பத்தில் இருக்கும். அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும். சில நேரத்தில் நம்முடைய அறிவுத்தன்மை கம்மியாக இருக்கிறதுனால நம்ம சிலது நம்ப மாட்டோம். சில நம்பிக்கை அது நம்மளுக்கு நம்ம கண்ணில் பார்த்தா தான் நம்ம நம்ப முடியும் அப்படின்ற ஒரு உணர்வு இருக்கலாம். சில நேரத்தில் சொல்கிற ஆளுகளை பொறுத்து கூட, யாரும் சொல்கிறாங்க, சொல்லக்கூடிய பர்சன் கரெக்டான பர்சன் நம்மளுக்கு சொல்லலைன்னா அது நம்ம நம்பாமே இருக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கும் பொழுது அந்த அனுபவப்பட்டவர்கள் சொல்லும் பொழுது அவர்கள் நம்பாமல் இருப்பாங்க. பாருங்கள், அப்போஸ்தலர்களே நம்பாமல் இருப்பாங்க. அப்போ நம்ம என்ன இந்த கணக்கு? அப்போது ஆண்டவர் இயேசு மறுபடியும் மீண்டும் அவர்களுக்கு காட்சி கொடுத்து அவரை கண்டிக்கிறார். நான் மற்றவர்களுக்கு அந்த நம்பிக்கை கொடுத்து உங்களுக்கு அனுப்பும் பொழுது நீங்கள் அந்த நம்பிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு அவருக்கு ரொம்ப கடினமாக அவருக்கு சொல்கிறார். கிறிஸ்தவர்களே, சில நேரத்தில் நம்பிக்கைன்றது அது நம்முடைய ஆன்மானந்து வர வேண்டிய ஒரு சம்மந்தப்பட்டது. அதனால தான் இப்போ பாருங்கள், இப்போ ஆன்டி கன்வர்ஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லையா கவர்மெண்ட்டில். அவங்க எதுக்கு போட்டிருக்காங்கன்னா, நீங்கள் ஃபோர்ஸபுளாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு அந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கீங்க. இப்போ நீங்கள் யாருன்னா ஃபோர்ஸபுளாக யாரும் கன்வெர்ட் பண்ண முடியுமா? யாருன்னா ஒருத்தர் நீ இந்த கடவுள் தான் நம்பணும் அப்படின்னு யாரும் சொல்ல முடியுமா? இல்லை அவங்க சொல்லிட்ட பிறகு அவங்க அந்த மாதிரி நம்ப முடியும்?
பிடிச்சா தான் வந்து திருமணம் செய்யணும் இல்லையா? இப்போ யாரும் ஒருத்தர் வந்து முதல்ல சில பேரண்ட்ஸ் ஃபோர்ஸ்ஃபுல் பண்ணலாம், இந்த பர்சனை மேரேஜ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லலாம். அப்பா அம்மா சொன்னாங்க அதனால் நான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு பர்சனை வந்து அப்பா அம்மா சொல்கிறாங்களோ இல்லை நான் விருப்பப்படுறனோ, எனக்கு உணர்வாக நான் விருப்பப்பட்டு நான் செஞ்சால் தான் அந்த திருமணம் வந்து உண்மையிலேயே நல்லா இருக்கும். ஒருவேளை எனக்கு பிடிக்காம ஒருத்தர் வந்து எனக்கு வந்து திணித்து அப்பா அம்மாவோ யாரோ ஒருத்தர் ஃபோர்ஸ்ஃபுல் பண்ணாங்கன்னா அந்த வாழ்க்கை வந்து நல்லா இருக்காது, எப்போதுமே நல்லா இருக்காது. அதனால் எப்போதுமே நம்ம வந்து ஒரு விருப்பப்பட்டு நம்ம சாப்பிட்றது கூட நம்ம விருப்பப்பட்டு சாப்பிட்டா தான் அந்த உடல் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம சரீரத்தில் அதை ஒட்டிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, ரத்தமாக மாறும். அதுபோல் கடவுளுடைய விசுவாசம் கூட வந்து நம்ம வந்து நம்மளால விருப்பப்பட்டு நம்ம விசுவாசத்தோடு நம்ம கடவுளை வளர்னா மட்டும்தான் அது வந்து அது என்ன சொல்றது ஒரு பெனிஃபிட்டாக நமக்கு மாறும். இல்லைன்னா சில நேரத்தில் பாருங்கள், பசங்களை வந்து கோயிலுக்கு அனுப்புவாங்க, வெளியவே நின்றுருப்பாங்க. சில பசங்க பாருங்கள் எப்போதுமே உள்ள பயபக்தியோடு இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு விருப்பம் இல்லாதவங்க வந்து பெற்றோர்கள் சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து அவங்களுக்கு விருப்பப்படுற மாதிரி பெற்றோர்கள் வந்து அந்த விசுவாசம் கொடுக்காம இருந்திருக்கலாம், அந்த நம்பிக்கை கொடுக்காம இருந்திருக்கலாம். அதனாலே வந்து சில பேர் வந்து அந்த நம்பிக்கையோடு இருக்கிறதில்ல. அதாவது நம்முடைய வாழ்க்கையும் திருச்சபை வாழ்க்கையும் இது ரெண்டும் ஒன்று தான். திருச்சபையில் ஒரு மாதிரி, வீட்டில் ஒரு மாதிரி அப்படி இருக்கவே முடியாது. நான் வந்து திருச்சபை ரொம்ப பயபக்தியாக விசுவாசமாக இருக்கிறேன் அப்படின்னா அதே போல தான் நான் வந்து என்னுடைய உறவுகளுக்கு நான் அப்படி தான் இருக்கணும். அது வந்து ஒரு இன்டர்கனெக்டட். நான் வெளியே ஒரு மாதிரி உள்ள ஒரு மாதிரி அப்படி இருக்க முடியாது. நம்முடைய விசுவாசம் வந்து நம்மளுக்கு அப்படிதான். விசுவாசம் வந்து எப்பொழுதுமே அந்த நம்பிக்கை கொடுக்கும். இன்னைக்கு முதல் வாசகத்தில் பாருங்களேன், அந்த வாசகத்தில் வந்து அவங்க 2 பேர் செஞ்ச மிராக்கிள் வந்து அந்த 5000 பேர் பார்க்குறாங்க. பார்த்துட்டு கன்வெர்ட் ஆகிறாங்க. அவங்க நம்பிக்கையோட பார்த்துட்டீங்கன்னா இது எவ்வளோ பெரிய மிராக்கிள். ஒருத்தர் வந்து ஒரு ஊனமுற்றவர் எப்படி வந்து உயிர்த்திலிருந்து நடக்க முடியும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அப்போ அதை பார்த்து விசுவாசிக்கிறாங்க, கடவுள் மேல் நம்பிக்கை வைக்கிறாங்க. அதை பொறுக்காமல் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்து 2 பேர் பண்ணுறது வந்து ஒரு படிப்பில்லாத அறிவில்லாத முட்டாளுங்க. அவங்க வந்து சொல்லி இவ்வளோ பேர் வந்து அவங்களை ஃபாலோ பண்ணுறாங்களே அப்படின்ற ஒரு மன நோவில் அவங்க 2 பேரையும் வந்து அரெஸ்ட் பண்ணோம், அவங்களை வந்து கட்டாயம் பண்ணி நீங்கள் ஊர் விட்டு போகணும் அப்படின்லாம் கட்டாயம் பண்ணுறாங்க. கிறிஸ்தவர்களே, இதுதான் நம்ம வந்து நம்பிக்கையோடு கடவுளை நம்பும் பொழுது அது நம்ம முழு ஆன்மாத்தோடு இதயத்தோடு நம்ம செய்யும் பொழுது தான் அதனுடைய பலன் நம்மளுக்கு கிடைக்கும். சில நேரத்தில் பசங்க வந்து எழுத்துட்டு வருவாங்க, கோயிலுக்கு வாங்க, கேட்டிசம் போவாங்க, அவங்களுக்கு விருப்பமே இருக்காது, வேறு வழி இல்லை, பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறது இல்லையா? கிறிஸ்தவனுடைய என்னுடைய நற்செய்தி வந்து தெளிவாக நமக்கு சொல்கிறது, கடவுளை நம்புபவர்கள் எப்பொழுதுமே அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கடவுளை நம்பும் பொழுது நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு அறியாமலே நம்மளுடைய வாழ்க்கை நடந்து போயிட்டே இருக்கும். அது ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு என்வாயன்மெண்ட்டுக்கு நம்ம கொண்டு போகும். அதனால இந்த திருவள்ளில் நாம் கலந்து ஜெபிப்போம். இறைவா, என்னுடைய விசுவாசம் வந்து நம்பிக்கையான ஒரு விசுவாசத்தோடு இருக்கவும் மற்றும் நான் உண்மையாக உன்னுடைய விசுவாசத்தை அறிந்து கொள்ள ஞானத்தை அறிவு கொடுத்து நான் எப்பொழுதுமே உண்மை ஆராதிக்கவும் வணங்கவும் மற்றும் என்னுடைய வாழ்க்கை முழுதும் நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய அந்த ஆசிரியர் தரும்படி இந்த திருவள்ளுவர் கொண்டாடும். ஒரு
சகோதரர்களுடைய உங்கள் திருவலி எல்லாவற்றையாக ஏற்றுவான்படி செய்யுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்தபடி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பாஸ்க மகிழ்ச்சியோடு அர்ப்பணிக்கும் அப்பளிப்பும் நாங்கள் இவரை பொருள்களை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இவற்றும் அது திருவை உயர்த்தாங்கும் முறையில் புதுப்பெருக்கும் அடைந்து வாழும் பெறுவதாக எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, காலங்களை புகழ்ந்தேற்பது நாற்று மேலாக எங்கள் பாஸ்காவை கிறிஸ்து பலியான சிறப்பு நாளில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்து போற்றுவது யாகவே தகுதி நீதியாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவனை போக்கும் மெய்யான சிறுமை அவரே, எங்களது சாவை தமது சாவால் அளித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரை. ஆகவே பாச மகிழ்ச்சி போன்ற உலக மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சி புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதவரிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசீர் பெற்றவர். உன்னதவரிலே ஓசானா. ஆண்டவரின் இன்மையாகவே தூயவர் தூய்மனத்துக்கு மூச்சு. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு மாறுவாங்க. அவர் பாடப்பட உள்ளவருடன் தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நதி செலுத்தி அதை பிட்டு தம் சீரில் கழித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏன் இது உங்களுக்காக கையெழுக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்து அவரை பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீரல் கழித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பலன்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு ஒரு ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து இறைப்பியும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழும் தம் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுதியுடன் எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உங்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்து உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்வுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரை உலகிற்கு வரவேற்போம். உமது திருவை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பீட்டர், எல்லார் திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திருவில் அன்பின் இருக்கிற செய்தள்ளும். மேலும் உயிர்ப்பிலும் எதிர்நோக்கும் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரியும் இறந்த அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமண ஒளியில் ஏற்றிடும். எங்கள் அனைவரின் மீதும் இரக்கமாயிரும். கடவுள் கணித்தான புனித மரியாவுடைய கணவனான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்களை உலகில் உமக்கு உகந்தவராக இருந்தாராகிய புனித
இயேசு சொல்லி அவங்களை புகழ்ந்து மன்றோட உண்மை மன்றாடுகின்றோம். இவர்களையாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரில் எல்லா புகழ் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சிட்டு நாம் வந்து சொல்லுவோம். விண்ணுலகில் எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழாம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையில் எங்களை விடுவித்தல்லும். ஆண்டவரே, தீமனத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியும் கண்ணீருடன் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாரும் கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கிற பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், நான் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உங்கள் திருத்துவதற்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தவராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டுடைய அமைதி உங்களோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பயன்படுத்துவோம். சமரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சமரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சமரியே, எமக்கு அமைதியருளும். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர், சிறந்த விருது கழக பெற்றோர் பெயர் பெற்றோர். என் ஆண்டவரே, ஈரெழுந்திருந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமுடையும். மனிதனும்
மன்றாடுவோமாக. இறைவா திருவே என்றும் கனிவுடன் காத்தருளும். இவ்வாறு பாஸ்க மத நிகழ்வுகள் அது புதுப்பிக்க பெற்று உயிர்ப்பின் பேரொழிக்கு வந்து சேர்வதால் எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. உங்களுக்கு நன்றி. வண்டர்ஃபுல் டே. இன்னைக்கு சாயங்காலம் வந்து 7 மணிக்கு வந்து நம்ம இந்த பாஸ்டன் இன்ஸ்டியூட் அப்படின்னு ஒன்று இருக்குது. வேர்ல்டுலே ரொம்ப ஃபேமஸான அது ஒரு யூனிவர்சிட்டி. அந்த யூனிவர்சிட்டியிலேருந்து தான் உலகத்தில் இருக்க எல்லா படிப்பு எல்லாம் நிறைய வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ வந்து உலகத்தில் வந்து ஏஐ அப்படின்ற ஒரு எஜுகேஷன்லாம் நிறைய வந்திருக்கிறதுனால இப்போ வந்து அந்த பாஸ்டன் பெங்களூர் பிரான்ச்சுடைய ஒரு சிஓ வந்து கூப்பிட்ருக்கேன் இன்னைக்கு சாயந்தரம். அது வந்து ஸ்பெஷலி வந்து பியூசி முடித்தவங்க, அதாவது 12th படிக்கிறவங்க, பியூசி முடிச்சிருக்கவங்க, டிகிரி படிக்கிறவங்க, இல்லை வேலை செஞ்சுருக்கவங்க அப்கிரேட் பண்ணியிருக்கு. என்னென்ன மாதிரி சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, இன்றைக்கி நெக்ஸ்ட்டு உலகத்தில் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுறது படிப்புனால உங்களுக்கு என்ன ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம். 7 மணிக்கு விருப்பம் இருக்கவங்க வரலாம். பசங்களுக்கு ஸ்பெஷலாக சொல்லியிருந்தோம், வந்து அட்டென்ட் பண்ணி சொல்லியிருக்கோம். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். தேங்க்யூ.
கன்னிமரியில்